ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல இருக்கும். இந்த கொஸ்டின் ஆஃப் த டேல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் டீச் பண்ண போறேன். சோ அதோட சேர்ந்து உங்களுக்கு நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம நீட் 2026 ஆன்லைன் கோர்ஸ் தான் நான் எனக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அதுல கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்டோட நமக்கு கோர்ஸ் ஃபீ பிளஸ் மெட்டீரியல் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன் பசங்களா. சோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். தட் இஸ் அவர் XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். தமிழ் மார்ச் 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா நான் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ இதுல GIB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு பசங்களா. சோ டு கெட் திஸ் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் ஃபார் த மோர் டீடைல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல 50+ டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணது நம்ம ஜைலம் மட்டும்தான். அதையும் நான் எனக்குள்ள ஹாப்பியா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் மோர் டீடைல்ஸ் ப்ளீஸ் கால் டு திஸ் நம்பர். அண்ட் நம்மளுடைய நோட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளி ஸ்கேன் திஸ் QR கோட் அண்ட் உங்களுக்கான நோட்ஸ் கிடைச்சிடும். சரி, சப்ஜெக்ட் குள்ள போலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது 2 கம்பேரிட்டிவ் ஃபேக்டர். அகைன் அண்ட் அகைன் நம்ம மெஸ்அப் பண்ணக்கூடிய ஒரு 2 கம்பேரிட்டிவ் ஃபேக்டர் நான் எனக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த சர்க்குலர் காயில் தான் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். சோ சர்க்குலர் காயில பத்தி நம்ம இங்கனுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த சர்க்குலர் காயில். சோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் நமக்கு நிறைய இடத்துல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிரலாம். சோ இந்த லாவை ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? பையட்-சாவர்ட் லாவை தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ பையட்-சாவர்ட் லாவோட ஃபார்முலாவும் நான் எனக்குள்ள எழுதிடுறேன். That is our Biotte-Savart law. dB is equal to mu naught divided by 4 pi then I dl divided by r squared ங்கிற ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கறனால simply we can do the differentiation. அப்ப டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் எப்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். dl வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, dx மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா நீங்க இன்டகிரேஷன் போகணும். சப்போஸ் டிவிஷன்ல இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷன். சோ அதனாலதான் நான் இங்க இன்டெகிரல் பண்ணிருக்கேன். சோ இன்டெகிரல் நான் ஹோல் இன்டெகிரலாவே பண்ணிக்கிறேன். So now dB will becomes as b. Constants மட்டும் வெளியில வந்துரும். என்னோட கான்ஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா that is mu naught divided by 4 pi and ஐயும் சேர்த்து வெளியில வந்துருச்சு. கூட r ஸ்கொயர் நான் தான் சர்க்குலர் காயில்ல r கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தானே, அதாவது ரேடியஸ் தானே, அதுவும் வெளியில வந்துருச்சு. அப்ப இன்டெகிரல்ல இருக்கிறது வெறும் dl மட்டும்தான். அப்போ என்னுடைய கரண்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல மூவ் அப் ஆயிட்டு இருக்கு. சர்க்குலர் ஃபார்மேட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எடுக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 0 to 2 pi r. அப்போ இதோட லிமிட் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா mu naught I divided by 4 pi r squared. இன்டெகிரலோட லிமிட்டை நான் க்ளோஸ் பண்ணும்போது I will get the 0 to 2 pi r நான் அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சிரும். Therefore mu naught I divided by 4 pi r square into 2 pi r, upper limit minus lower limit, cancels. So final equation எனக்கு என்ன இருக்கும்? பையும் cancel. So my final equation is mu naught I divided by 2r அப்படிங்கறது தான். சோ சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் பை வரக்கூடாதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டருக்கு போனோம்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அந்த டயக்ராம நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு டிரா பண்ணிடுறேன். சோ திஸ் இஸ் மை டயக்ராம். சோ சென்டர்ல இருந்து நம்ம பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் எட்ஜஸ்க்கும் நீங்க எப்பவுமே பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். நான் அதே மாதிரி என்ன பண்றேன், டாப் அண்ட் பாட்டம்க்கும் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறேன். தென் சென்டரை பாயிண்ட ஓன் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட பின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் என்னுடைய ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்டையுமே நான் கன்சிடர் பண்ணணும். DLங்கிற கரண்ட் போற மாதிரி, தென் ஐங்கிற கரண்ட் போற மாதிரியும், DLங்கிற டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பாராமீட்டர்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். So the angle is a phi2 and this total angle is a phi1 and the smallest angle is a phi. இந்த மாதிரி பாராமீட்டர்ஸோட நான் டினோட் பண்ணிக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட டெரிவேஷன்ஸ் மேபி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் த ஆக்சுவல் ஈக்குவேஷன் நான் டீகோட் அடிக்கிறதுக்கு தான் இதையும் சேர்த்தேன். ஆக்சுவல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா b is equal to mu naught I divided by 4 pi a. இதோட நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் sin phi1 plus sin phi2. இந்த ஆங்கிளோட இருக்கிறது தான் உங்களுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ இது ஃபைனல் ஈக்குவேஷன்னா அப்ப நம்ம யூஸ் பண்றது, நம்ம எப்பவுமே புக்ல யூஸ் பண்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா
ஃபார் இன்ஃபினிட்டி, ஃபார் இன்ஃபைனைட் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய phi1 ஆங்கிளும் என்னுடைய phi2 ஆங்கிளும் 90 டிகிரியை ரீச் பண்ணிடும். அப்ப 90 டிகிரியை ரீச் பண்ணுச்சுன்னா B is equal to mu naught I divided by 4 pi a sin 90 plus 90, 1 plus 1 is becomes as 2. Therefore, B is equal to mu naught I divided by 2 pi a வா என் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஆயிரும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பசங்களா நான் இதையும் உங்களுக்கு இந்த இடத்துல சேர்த்திருக்கேன். சோ மோர் தென் டெரிவேஷன் இதோட ஃபைனல் ஈக்குவேஷனை எழுதிட்டு நீங்க இதையும் சேர்த்து அலைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கேஸ் ஸ்டடியில மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல உங்களை மீட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி எந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, நம்மளுடைய இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for the wonderful session.